இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய நடிகரா இருந்தா பெரிய விஷயமா மாறும். இன்னைக்கு ஆர்கே செல்லமணி சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சராசரி நடிகன் ஒரு இன்னைக்கு எங்களை முடிவு பண்றது, என்ன முடிவு பண்றது குறிப்பா சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க. இந்த படம் பாத்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இந்த இடத்துக்கு என்ன தள்ளி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல், என்ன குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்ன வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, பேசி அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னா அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தா கரெக்டா இருக்கும், வேற யாரா வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்ன தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாவே. இந்த மெட்ராஸ்கார் இந்த படத்துல நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து கலையை கலையா பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க பேசினாங்க, ரொம்ப நேர்மையான பேச்சு, நானும் ரசிச்சேன் அந்த பேச்சு. திரையுலகத்துல இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்னைக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும், அதுல 10 பேர் தான் வேணும்னா 10 பேர் சூஸ் பண்ற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால தயவு செய்து ஆர்கே செல்லமணி போல, உதயகுமார் போல, பேரரசு எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம்னு தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்றோம் நம்ம. ஸோ அதுலயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓடுற குதிரை என்னைக்குமே ஓடுன்ற மாதிரி அதுல அதுல வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம் பார்த்துட்டு.